ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஏரோப்ளேன் ஸ்டோரி ஏரோப்ளேன் ஸ்டோரி 1 போட்டிருக்கோம். நம்ம நேற்று டேக்கர் ப்ரோமோ போட்டிருந்தோம். அது ரிலீஸ் இப்போ வந்துருமா. நம்ம இன்றைக்கே நம்ம டேக்கர் ஃபஸ்ட்டு ஸ்டோரி போட்டுடலாம். நம்ம சீட் நம்பர் I9. இப்போ அவனுக்கு A1 நம்பர் தான் சீட் இருக்குல்ல, நம்மளுக்கு இப்போ I9 கிடச்சிருக்கு. நம்ம இப்போ அதை தேடி குடிச்சு உட்காரணும். ஆனால் இப்போதைக்கு நம்ம டாஸ்க் இப்போ இந்த கேம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு நம்ம கேப்டன் ஸ்பீக்கிங். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவர் கேப்டன் ஸ்பீக்கிங். இப்போ நம்ம ஃப்ளைட்டு 3245 தெரில அபவுட் ஃப்ளைட். இப்போ நம்ம 33,000 அடியில் பறந்துட்டுருக்குமா காய்ஸ், அதுவும் சீக்கு மேலே, கடலுக்கு மேலே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குட் விச் வில் பி இப்போ நம்மளுக்கு கரெக்டாக நல்லா வெதர் நல்லா இருக்குது. ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸ்பிளைன் த ஏரோப்ளேன். ஓகே, இப்போ நம்ம ஏரோப்ளேன் சுற்றி பாருங்கங்கிறாங்க. இது ஒரு ஏரோப்ளேன் ஸ்டோரி இல்லை, கிராஷ் ஆகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு கோஸ்ட் ஸ்டோரி, கோஸ்ட் வரும் இல்லை. இப்போ நம்ம சுற்றிட்டு இருக்கோம்ல, டப்புன்னு முன்னாடி பாம்பெல்லாம் விடுவான் டப்புன்னு. அதெல்லாம் பார்த்தோம்மா, கடிச்சா எழுத்துலாம் போகுமா, நம்ம ஒரு எழுத்து கூட போகாமல் தப்பிச்சிருப்போம். அதுதான் ஆச்சரியமே. ஐயோ காய்ஸ், இப்போ நம்ம ஹைட்டாக இருக்கிறனால டெர்புலன்ஸ் ஆக போகுது. நம்ம இருக்கிற ஏரியாவில் டெர்புலன்ஸ் ஆகுமா எல்லா ஃப்ளைட்டுக்கும். நம்ம லாஸ்ட்டு 3 செகண்டில் உட்காரலாம். உட்கார முடியலடா, எழுத்து போகும்டா, பாடி எழுத்து. அப்போடா இங்கே பாருங்க, இப்போ நம்ம உக்காரலாம் எந்திரமா இருக்கும், பாடி எழுட்டு போயிருக்கோம். இது எவனானு உக்காராமல் இருந்துருப்பான். அங்கே பாருங்க, பாடி எழுட்டு போயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். நம்ம என்ன பண்ணோம், சும்மா உக்காந்தோம். சிசர்ஸு என்ன ஏரோப்ளேன் சிசர்லாம் ஆக்குறீங்க, எல்லாம் விட மாட்டாங்களே. விளையாட ஆயன். சரி இப்போ நம்ம எல்லாரையும் ப்ரிப்பேர் இருக்க சொல்கிறாங்க ஸ்நாக்ஸுக்கு. சரி இப்போ நம்ம இருக்கோமா, டெலிவரிங் சாண்ட்விச்சஸ், என்ஜாய். நல்ல ஃப்ளைட் காய்ஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி பர்கர் பீஸா கூட்டாக சாப்பிட்லாம். பரவாயில்ல, ஓசியில் தானே கிடைக்கிது, வாயில் போட்டுக்க வேண்டியதான். பெஸ்ட்டு டேடி 11818. இந்த ஐடி பேர் பெஸ்ட் டேடி, எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லுக்காலு என்ன சொல்கிறான்னா, அப்படியே லாங்காக யோசிக்கிறான். எனக்கு இப்போது உடம்பு சரியில்லை, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படிங்கிறான். வெயிட், இந்த சாண்ட்விச்சில் மயோனீஸ் இருக்கா? எனக்கு மயோனீஸ்லாம் அலர்ஜியா? ஐயோ சாப்பிட்டனே, ஐயோ ஓனோ. குயிக்லி டக்குன்னு நம்ம லுக்காலுவோட பேக்கேஜை தேடணும், அதில் மெடிசன் இருக்கும். நான் என்ன தோணும், லுக் இன் த பேக்கேஜ் ஸ்டோரேஜஸ் அபவ் யூ. அதாவது இந்த மேலே இருக்கிறதுல பெட்டி மாதிரி இருக்குல்ல, அதில் இருக்குமா. நம்ம தேடலாமா? எனக்கு வேறு எடுன்னு தெரியல. சரி வாங்க தேடுவோம். பாவம், நம்ம தனியாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. பார்த்துக்கலாம், தேடுவோம். பெஸ்ட்டு டேடி இவன் சுற்றி தான் இருக்கான். பிஸ்னஸ் கிளாஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெருசாக. 1 2 3 4 1 2 3 4 வரைக்கும் பிஸ்னஸ் கிளாஸு 5 தான். சரி நம்ம தேடும். லுக்காலு நான் தான் கண்டுபிடிச்சேன். லோசா கைஸ், நான் தாங்க கண்டுபிடிச்சேன். தட் வாஸ் அ க்ளோஸ் ஒன், ஜஸ்ட்டு மிஸ் அப்படிங்கிறான். சரி, குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்டேபிளான ஆட்டிடியூடுக்கு ரீச் ஆகிட்டோமா. இது ஒரு நல்ல நேரம், நல்லா உக்காஞ்சி அதாவது நல்லா தூங்குங்க, இந்த ரைடை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா தூங்குனா எப்படா என்ஜாய் பண்ண முடியும்? நம்ம போயிட்டே இருக்கலாம். நைட் ஆயிடுச்சு காய்ஸ், நைட்னாலே போயிடுமே. குட் நைட் பேசஞ்சர்ஸ், ரிமெம்பர் டு ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ், we will have a few hours to go. இன்னும் சில நேரத்தில் நம்ம போயிடுவோமா, ஒரு 2 to 3 hours, 5 to 500 hours. சரி, நம்ம ஏரோப்ளேன் சீட் நம்மளாம் கிடைக்கல, நம்மளாவது ஏரோப்ளேன் நிறுத்தி பார்ப்போம்.
it appears that we are lost energy. கரண்ட் கட் ஆகிடுச்சாங்க. ட்ரை டு ஃபிக்ஸ் இட். நாங்கள் அதை போட போகிறேன். ஃப்ளைட்டில் எப்பட்றா கரண்ட் கட் ஆகும்? டேய் யாரா அவன்? காய்ஸ் தாண்டா சொல்கிறேன். அங்கே பாருங்கள் ரைட் விங்கில் ஏதோ இருக்கா அப்படிங்கிறோம். நான் யாரா அது? கண் ரெட் கலர் பேய் மாதிரி இருங்க. ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான். இருங்க பார்க்கலாம். யூ வில் நாட் சர்வைவ். ஆட படியாரா. ஆர் தோஸ் ஸ்னேக்கீஸ்? பாம்பு காய்ஸ். பாம்புனா பயமாச்சே. அப்பாடா வந்துடலாம் இங்கே வரைக்கும். அந்த லுக்கால் தான் காய்ஸ் பாம்பு கிட்ட மாட்டிக்கிறான், டர்புலன்ஸ் கிட்ட மாட்டிக்கிறான், மயோனைஸ் கிட்ட அந்த அலர்ஜிக்கில் மாட்டிக்கிட்டான். நம்ம சீட்டு கீழேயும் ஒரு பாம்பு அங்கே முட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணோம்? ஏன்னா எவ்வளோ நாளில் இப்படியே இருக்கிறது? லோஸா ஆர்டோ ஸ்னேக்கீஸ்னு கத்துறான். காய்ஸ் தேர் இஸ் அன் ஓப்பன் ரெஸ்ட் ரூம். எல்லாமே ரெட் லைட் தான் எரியுது. காய்ஸ் க்ரீன் லைட் எரியுது. அப்போட உள்ளே வந்துட்டோம் நம்ம. எவனாவது உள்ளே வரானா பார்க்கலாம். நம்ம தான் சொல்கிறாங்க ஒரு ஓப்பனாக ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதுக்குள்ளே போனால் நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இருங்க எவனாவது. காய்ஸ் யாருமே வரல. நம்மடா பிழைக்க போகிறோமோ? ஐ ஆம் த ஒன்லி சர்வைவர் ஆன் த பிளேன். என்னங்க எவனும் வரல, சும்மா பேச்சுக்கு சொன்னா. ஐயோ தட் வாஸ் ஸ்கேரி. ஐஸ் ஒரு பொண்ணு பொழைச்சிக்கிச்சு. நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேசணும். என்ன இப்போ ஆச்சு அப்படின்னு அப்படி சொல்லிட்டு பேசணுமா? இப்போ யாருமே இல்லையே. அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரில. விடுங்க, அவங்க தனியாக ஆட்டும், நம்ம தனியாக ஆடலாம். சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஆமாம் இதுக்குள்ளேயே பாம்பு வரல. ஆமாம் அதுக்கெல்லாம் கையில் இல்லை, கடவுட்ட இருக்க. சரி ஆஃப் ஆகுடா. டக்குன்னு லைட்டை போடுங்கடா. கண்ணி எவ்வளோ நேரம் இருட்டா வச்சுருப்பீங்க. இது அநியாயம். இந்த கேம் கிரியேட்டர் ஜெயிலில் போடுங்களா. சரி பவர் இஸ் பேக்கப். அதாவது கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் எடு கரண்ட். அந்த பாம்பும் போயிடுச்சு, நல்ல வேலை அப்படிங்கிறான். அப்புறம் அந்த மான்ஸ்டர் அந்த ரைட் விங்கில் இருந்துச்சுல அதுவும் போயிடுச்சான். க்ரீப் அமானுஷம் அப்படிங்கிறான். ஆமாம் அந்த பொண்ணு எங்கே? விடுங்க நம்மளுக்கு இருக்கு. யுவர் அட்டென்ஷன் பேசஞ்சர்ஸ். ஐயா நல்ல செய்தி இருக்குது, கெட்ட செய்தி இருக்குது. நல்ல செய்தி வந்து ஃபஸ்ட் நல்ல செய்தியாக சொல்லி தோயிடாரு. நல்ல செய்தி வந்து பவர் இஸ் பேக்கப் 2. இப்போ குட் நியூஸ் பேட் நியூஸ் சொல்லிட்டு தலையில் குண்டை தூக்கி போட போகிறானே. என்னதுடா? த பேட் நியூஸ் இஸ் we are losing significant amount of oxygen. ஐயோ நெக்ஸ்ட் வில் ட்ராப் ஓவர் யுவர் சீட்ஸ். இப்போ நம்ம ரொம்ப ஹைட்டான இடத்துல இருக்கிறதுனால ஆக்சிஜன் இல்லையா? அப்பாடா ஏதோ கொடுத்துருக்கேன் ஆக்சிஜன் மாஸ்க்கு. இதை போட்டுக்கலாம். அவள் தான் போட்டாச்சு. 5 நான் போட்டேன். எவ்வளோ டைம் வருது? நல்ல வேலை ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்தானுங்களே, அதுவே நல்லது. சரி ஏதோ நம்பர் இருக்குது. ஸ்டேபிளைஸ் ஆக்சிஜன் லெவல்ஸ். நம்ம இப்போ சேஃபாடாக இருக்குமா இந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு லெவல் குறையிற வரைக்கும்? அப்படி இருக்கு. நம்ம என்ன போர் அடிக்குது, எவனுமே இல்லை. சரி இப்போ நம்ம என்ன ஆடுது பிள்ளைன்னு இருட்டு ஆகிட்டானுங்க. அப்புறம் மான்ஸ்டர் வந்துருச்சா திருப்பி? காய்ஸ் பாம்பு காய்ஸ். ஏய் ஓ மை காட் வாட் இஸ் திஸ்? என்னடி இது பார்க்க பாம்பு? அதான நானும் சொன்னேன் பாம்பு மாதிரி இருக்குன்னு. காய்ஸ் நம்ம வயிற்றில் பாம்பு வச்சுட்டானுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? யாரும் சாவல். சரி எல்லாரும் காம் டவுன். இஃப் யூ ஃபைண்ட் சம்திங் ஷார்ப் டு கட் அ கேபிள்ஸ் ஆர் மைட் ஏபிள் டு சேவ். ஏதாவது ஷார்ப்பான ஒரு பொருள் இருந்துச்சா இந்த கேபிளை கட் பண்ணி சந்தோஷை காப்பாற்றலாம். நம்ம தான் காப்பாற்றலாங்க. நானே கண்டுபிடிச்சேன் காய்ஸ், இவனும் தேவையில்லை. ஐ ஃபவுண்ட் அ பேர் ஆஃப் சிசர்ஸ். ஒரு சிசர் தான் இருக்குது. சரி வீச் கேபிள் சுத்தை கட். 2 கேபிள் இருக்கா என்ன? நம்மளே பாம்புச்சு. ரெட்டா ப்ளூவா? ப்ளூ கட் பண்ணுவோம், ராசியாக இருக்கும். ப்ளூ. ஐ வில் கட் த ப்ளூ கேபிள். வச்சு வெடிக்க போட்டு நினைக்கிறேன். அப்பாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு.
நம்ம நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் என்ன? இப்போ என்ன பண்ணுறது? திருப்பி இருட்டாக்கிட்டானுங்க. டேய் ஏன்டா கடுப்பேற்றுறீங்க? இருட்டாக்கிட்டானுங்களா? பாடா நடக்க முடியுது. 12 இது. சரி இப்போ என்ன பண்ணுறது? வி ஹாவ் அ தேர்ட் காய்ச்சிக்க பாருங்க. இவங்க உங்கள் பேர் என்ன? நம்மளுக்கு சாண்ட்விச் கொடுத்தாங்களே, அன்கான்ஷியஸாக இருக்காங்களா? இப்போ நம்ம போயிட்டா கேப்டன் கிட்ட சொல்லிட்டு அவங்கள கேப்டன் ரூமுக்கு போகணுமா? கேப்டன் கேப்டன் ஏர் ஹோஸ்டஸ் இஸ் ஸ்லீப்பிங் தேர். வாட் ஆர் யூ டூயிங்? இட்ஸ் லாக்டு. சரி இப்போ என்ன பண்ணுறது? சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட். உள்ளே நடக்குது. கேப்டன் மைட் பி இன் ட்ரபிள். ஆமாம், நான் மட்டும் என்ன பண்ணுறேன்? டோர் நிஸ் இங்கே நம்ம பாட்டோம்ல 9996 இந்த கோடு வேணுமா? அதை கண்டுபிடிக்கணுமா? நல்லா கண்டுபிடிச்சிட்டேனே. இயர் ஐ ஃபவுண்ட் அ கோட். நான் ஃபஸ்ட்டே பார்த்துறேன்டா. என்ன பண்ணுறது? கேப்டன் ரூம் நோக்கி போகலாம். இதோ இங்கே இருக்கு கேப்டன் ரூம். காய்ச்சி திறந்துருச்சு. காய்ச்சி மாஸ்டர் உள்ளே இருக்கு. இட்ஸ் த கிரியேச்சர். சரி பாட்டா தெரியுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? யூ வில் நாட் சர்வேவா? நீ என்ன அதுக்கு நீ இப்போ நீ என்ன செஞ்சா அதுக்கு நீ பே பண்ணுவ? இப்போ நான் என்ன செஞ்சேன்? நீங்கள் உனக்கு தெரியாமல் வந்திருக்குன்னு நினச்சியா? ஆனால் இல்லை. ஆமாம், நான் தான் இங்கே வந்தேன். நான் தான் உன்னையும் கூட்டு வந்தேன் எல்லாரையும் அப்படிங்கிறான். தட்டிஸ்தான். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். நம்ம தான் சொல்கிறோம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இப்போ சிரிக்க போகிறான். முஹா ஹா ஹா ஹான்னு சிரிப்பான். எல்லா வில்ஸாக போடுறான். இட் இஸ் அதுதான் இப்போது நீ சாவறதுக்கு நேரம் அப்படிங்கிறான். டேய் வாய் வைக்காதரா. டேய் ஏன்டா? நான் see you in the after life. இல்லை பார்க்காட போயிட்டு வந்துடாட. நல்லா முட்டையாக பபுள் சுட்டு போகிறான் பாருங்க சிவப்பு கலரில். இதெல்லாம் படம் காமெடியாக இல்லை? இன்னும் வயசு பட்டனாக இருக்குது. ஏதாவது போச்சு அமுக்கி விட்டுடலாமா? த கேப்டன் இஸ் அன்கான்ஷியஸ். ஐயோ சார், எனக்கெல்லாம் ஃபைட் ஓட்ட தெரியாது. த பிளேன் இஸ் ஃபாலிங். அதுக்கு வாட் ஆர் வி கோயிங் டு டூ? உனக்கு நான்டா தெரியும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஆட்டோ பைலட் பட்டனை கண்டுபிடிக்கணும். இதான் நானும் ஃபஸ்ட்டே சொன்னேன். சரி இப்போ ஆட்டோ பைலட் பட்டன் எங்கே இருக்குது? அதான் மேட்ரு. கிளிக் எவ்ரி திங் அண்ட் ஃபைண்ட் தட் பட்டன் பிஃபோர் வி டை. நம்ம சாவதுக்கு முன்னாடி எல்லா பட்டனும் கிளிக் பண்ணி அது எங்கே கண்டுபிடிக்கணுமா? இதாண்டா எனக்கும் வேணும். நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணலாம். இதுங்க ஃபஸ்ட்டு இந்த ரோ முடிச்சிடலாம். அவ்வளோதான், இந்த ரோ முடிஞ்சிச்சு ஃபஸ்ட். அப்புறம் இந்த ரோ நம்ம இது எல்லாத்தையும் ரெட் கலரில் மாட்டிடலாம் காய்ஸ். அதில் 3 ரோ ரெட் கலரில் ஆக்கியாச்சு. ஐ ஃபவுண்ட் அ பட்டன். ஓ எல்லாரும் உனக்கு கிளிக் பண்ணால் போல. இதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நம்ம 3 ரோ முடிச்சிட்டோம் காய்ஸ். நம்ம சாதிச்சிட்டோம். நம்ம இந்த பிளேனை காப்பாற்றிட்டோம். ஆனால் எல்லாரும் செத்துறாங்களே. இட் ஹாஸ் பீன் அ வெரி கிரேசி ஃப்ளைட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஹோம் ஆல்ரெடி. இப்போ நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். பயப்படுறியாடா? பயப்படுறியா? சந்தோஷ் பேர் வச்சுருக்கேன். என் பேர் உனக்கு வச்சுருக்கேன். ஆடு. நோ நவ் ஆல் வி நீட் டு டூ இஸ் ஃபைண்ட் எமர்ஜென்சி ஃபோன். ஸோ வி கால் ஃபார் ஹெல்ப். எமர்ஜென்சி ஃபோன் பண்ணி ஹெல்ப்பு கூப்பிடணுமா? என்ன சொல்கிறது? கால் பண்ணி என்ன சொல்லலாம்? சரி வாங்க போகலாம். எங்கே நம்ம போகிறோம்? ஹெல்ப் பண்ண போடுறோம். யாருக்கு ஹெல்ப் பண்ண போடுறோம்? கேப்டனுக்கு ஹெல்ப் பண்ண போடுறோம். பார்த்துக்கலாம். நீ ஏறி யார் சந்தோஷ்? நம்ம காலம் பார்த்துக்கலாம். ஃபோன் எங்கடா? இங்கே. ஓ அங்கே இருக்கா? ஏன்டா அசிங்கப்பட்டுட்டுல இருக்கீங்க? சரி வாங்க போகலாம். ஓடுங்க ஓடுங்க. எங்கிட்ட இருக்கு. இங்கே இருக்கு ஃபோனு. நான் எப்படா பேசுவேன்? நான் தான் பேசுவேன்.
hello, captain is sleeping, please send us a new captain so we escape. Okay, we will let you come up, captain. ஆட்டோ பைலட் மோட் இஸ் ஆன் சொல்லிட்டோம் காய்ச்சி. நம்ம எப்படி இங்கிலீஷு நம்மள மாதிரி பாட்டு கற்றுக்கணும். அங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டை ட்ரேஸ் பண்ணுறாங்களா, அதாவது கண்ட்ரோல் எடுக்கிறாங்களா. இது ஒரு புது கண்ட்ரோல். இதுக்கு நம்ம புது கேப்டன் ஏதாவது பேராசூட் வந்து அமுச்சு விட்டா நல்லாயிருக்கும். someone needs to keep the plane on track. நான் பண்ணுறேன் கைஸ், நான் பண்ணுறேன். find someone to sit on a cow play. ஏய் நான் சும்மா சொன்னேன்டா டேய். ஐயோ இங்கே யார் இருக்கா? நான் தான் போய் உக்காஞ்சி ஆகணும். என்ன பண்ணுறது? ஆமாம், நான் உக்காரும் போது அந்த முட்டை கோசம் மண்டையை வந்துட்டா என்ன பண்ணுறது? பரலோகம் நிச்சயம். சரி வாங்க உக்காரலாம். ஓகே பாட்டுக்கலாங்க. மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை ஓரஸ்ட்டு பாட்டுக்கலாம். ஓட்டிகிட்டு இருக்கேன். எப்படி மாஸ்க்குன்னு இருக்கு. ஓகே எல்லாம் நான் இதை பாட்டுக்கிறேன் அப்படி சொல்கிறோம். சே நம்மளாயிடு. நான் இதை பாட்டுக்கிறேன்டா. வயசு முட்டை கோசம் பண்ண வந்துட்டான். கேப்டன் எல்லோரும் பண்ணுறான். வெட்டியானு இருக்க. ஐயோ திரும்பி வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டே பாட்டுட்டேன்டா. ஏன்டா இப்படி படுற? நீ ஓட்டு, நீ பாட்டுன்னு ஓட்டு, நான் பாட்டுக்கிறேன். ஹவ் ஆர் யூ ஸ்டில்? நீ எப்படி இன்னும் உசுரோடு இருக்க சந்தோஷ் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நல்லா ப்ரோ பிளேயர்ப்பா. நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டனே இல்லையே. ஆனால் நீ உனக்குள்ள இடம் இருக்குடா அப்படி சொல்லிட்டு பாராட்டுறான். நீங்களே பாட்டுங்க. தேர் இஸ் சம்திங் அபவுட் யூ. யுவர் எனர்ஜி டஸ் நாட் லெட் மீ கில் யூ. நம்ம எனர்ஜி வந்து அவனை கொல்ல விட மாட்டேங்கிறான் நம்மளை. ஐ எம் நாட் கோயிங் எனிவேர் வித் யூ. நான் உன்னை வச்சுட்டு எங்கேயோ போக மாட்டேன். நான் டேர்ன் எடுக்கப்பட்டவன்னு பேசுகிறாங்க ஐஸ். யூ ஐ வில் கம் பேக் ஃபார் யூ. நான் உனக்காக திருப்பி வருவேன்டா அப்படி சொல்லிட்டு போகிறான். நான் தாங்க டேர்ன் எடுக்கப்பட்டவன். ஏர்பிளன் ஸ்டோரி. நான் வண்டர்லோன். ஐ கேன் பிலீவ் ஐ வாஸ் த ஒன்லி சர்வைவர். நான் மட்டும்தான் இதில் படிச்சுக்கிட்டே சொல்லிட்டு நம்ப முடியலையா. ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டோரியை அமைச்சு விடுங்க. பிளேனுக்கு போகிறவன் இருப்பான்ல, அவனுக்கு அமுச்சு விடுங்க. பாய்.